அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சஸ் இந்தியாவில் பாலா சாம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பேசுகிறேன் நான். இன்றைக்கி எல்லாருமே இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பீங்க. பட் எப்படி பண்ணணும், என்ன அடுத்தது பண்ணணும், உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கும். இந்த கொஞ்சம் ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு என்ன தேவைக்காக இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்க. எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குது, இல்லை நான் ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கணும், இந்த பிஸ்னஸில் நான் நல்ல லட்ச ரூபா தாண்டி சம்பாதிக்கணும் அப்படின்னா விஷயம் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் உங்களால் ஜெயிக்க முடியும். ரைட்டுங்களா? இந்த பிஸ்னஸில் நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த பிஸ்னஸில் உங்களால் வருமானம் எடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஐடி கார்டோடு போகணும், இத்தனை மணிக்கு போகணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த பிஸ்னஸில் ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி தான் இந்த பிஸ்னஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இல்லை நான் எடுத்துட்டேன் சார் அப்படின்னா, இந்த ஸ்டெப்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா, நான் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்ட் இது வந்திருக்கும். விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆக்சஸ் இந்தியான்னு நம்ம ஆப்பை ஏற்றிக்க போகிறீங்க. ACCSYX ஆக்சஸ் இந்தியான்னு வச்சு சொன்னீங்க அப்படின்னா, டைப் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் வரும். இந்த ஆப்பில் என்ன காமிக்கும் அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ரைட்டுங்களா? இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நார்மல் மெசேஜாக கம்பெனி உங்களுக்கு அமைச்சு விட்ருப்பீங்க. சார் எனக்கு வரல சார், எனக்கு தெரியாது சார் அப்படின்னா, உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்களே இந்த பிஸ்னஸில், அவங்கள்ட்ட கேளுங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ண வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்பர் 1 பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, லாகின் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட சானிட்டரி நாப்கினை நீங்கள் எத்தனை ஐடி போட்டிருக்கீங்களோ அத்தனை ஐடிக்கு உடனே ஆர்டர் செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். உங்களை ஜாயின் பண்ணி விட்டாங்களே அவங்கள்ட்ட கேளுங்க, எப்படி ஆர்டர் பண்ணணுன்னு சொல்லு, நான் பண்ணுறேன். அவங்கள பண்ண வைக்காதீங்க. ஏன் சார் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு கீழே 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எப்படி ஆர்டர் செய்யணும்னு என்ன படிக்கோங்க, நீங்கள் கற்றுக்கோங்க. இது 2 பண்ணிட்டேன் சார், அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும். 3வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ரெகுலராக மீட்டிங் ஒரு 100 டேஸ். இந்த 100 நாள் 6:50க்கு ஜூமில் மார்னிங் மீட்டிங் இருக்குது, 7:50க்கு ஈவினிங் மீட்டிங் இருக்குது. இந்த 2 மீட்டிங்கும் டெய்லியும் 100 டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 100 டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் உங்களால் ஜெயிக்க முடியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் மீட்டிங் உள்ள வந்துட்டு அட்டன் பண்ணாமல், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியாது. சார் எனக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது சார் அப்படின்னா, ஓகே 6:50க்கு உங்களுக்கு ஒர்க் இருக்கா, ஒர்க்கை முடிச்சுட்டு 7:50 அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுங்கள். பட் மோஸ்ட்லி தவற விடாதீங்க. இதை ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். அடுத்த 100 நாளைக்கு அட்டன் பண்ணுங்கள். சேம் லிங்க்கு, ஒரே லிங்க்கு தான் குரூப்பில் வரும். உங்களுக்கு ஒரு வாட்டி அமுச்சுடுவாங்க. 6:50க்கு அலாரம் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களோட மீட்டிங்கை ஜாயின் பண்ணி டெய்லியும் 100 நாளைக்கு கற்றுக்கும். இந்த பிஸ்னஸில் 3வது பாயிண்ட் ரெடி. இந்த 3 உங்களுக்கு ஓகே ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 4வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ட்ரீம் லிஸ்ட் ப்ளஸ் ஒரு டைரி. உங்களால் ஒரு டைரி மோஸ்ட்லி வாங்க ட்ரை பண்ணாதீங்க, வாங்கிடுங்க. ஒரு பிஸ்னஸ் மேனாக யோசிங்க. ஒரு டைரி கடையில் போய் அழகான ஒரு டைரி வாங்கிட்டு, அந்த டைரியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட், உங்கள் நேம் எழுதுவீங்களே, அந்த டைரிக்கு உங்களோட பேர் கிடையாது, அந்த டைரிக்கு ஏசின்னு ஆரம்பிக்கிற யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் எழுதுங்க. உடனே லாகின் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். மீட்டிங் லிங்க்கை ஜாயின் பண்ணி பாருங்கள். அந்த டைரியில் ஃபஸ்ட்டு பேஜில் உங்களோட ட்ரீம் லிஸ்ட்டு என்னவா இருக்குது. என்னோட ட்ரீம் லிஸ்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மோஸ்ட்லி ஒட்ட முடிஞ்சால் ஒட்டுங்க, எழுத முடிஞ்சால் எழுதுங்க. சரிங்களா? இப்போ என்னோட ட்ரீம் லிஸ்ட்டை நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ட்ரீம் லிஸ்ட்டு பாருங்கள். நான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரிப்பு போகணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கார் வாங்கணும், அதுக்கப்புறம் வீடு கட்டணும். இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு சில ட்ரீம் லிஸ்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டெய்லி நான் ஒட்டி
உங்களுக்குன்னு அழகான ஒரு நோட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மாதிரி ஒரு அழகான நோட்டு போட்டு டைரி போட்டு இதில் இருந்து ட்ரீம் லிஸ்ட் முதல்ல எழுதுங்க. இந்த ஒரு ஸ்டெப்பு இல்லாமல் இந்த பிஸ்னஸில் உங்களால் பெரிய அளவில் லாபம் பார்க்க முடியாது. 5வது பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்தது நேம் லிஸ்ட். நேம் லிஸ்ட் குறைஞ்சபட்சமாக 100 பேரையாச்சும் எழுதணும். எப்படி எழுதணும்? உங்கள் டைரியில் நேம், ஃபோன் நம்பர், நம்பர் 1, பிளேஸ், இதை மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 1 பாலா அவரோட நம்பர் 63 74 42 98 67. என்ன ஊர் இவருக்கு? மயிலாடுதுறை. இதை மாதிரி 7 ஆரம்பித்து இசட் வரையும். டோன்ட் ப்ரீஜட்ஜ். சார் இந்த பிஸ்னஸில் இவங்கெல்லாம் வருவாங்களா சார்? வரமாட்டாங்க, இவங்களே கஷ்டத்தில் அப்படின்னு எந்த ஒரு ப்ரீஜட்ஜுமே நீங்கள் பண்ணாதீங்க. ப்ரீஜட்ஜ் பண்ணாதீங்க. இவங்க வருவாங்க வரமாட்டாங்க நீங்களாக ப்ரீஜட்ஜ் பண்ண தயவு செஞ்சு சொல்கிறேன். உங்கள் கான்டாக்டில் இருக்கிற நபர்களை ஏலேருந்து இசட் வரையும் எழுதுங்க. எழுதிட்டு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, சார் இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நல்லா பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொன்னேன். என்ன சொன்னேன்? முதல்ல லாகின் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை ஏற்றுங்க, லாகின் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள், ட்ரீம் லிஸ்ட் எழுதுங்க, நேம் லிஸ்ட் எழுதுங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இதை நேம் லிஸ்ட்டு ட்ரீம் லிஸ்ட் எப்படி எழுதணும்? குறைஞ்சபட்சமாக ஒரு 100 பேரை நம்ம காண்டாக்டில் எழுதணும். ரைட்டுங்களா? அடுத்த ரொம்ப 6th பாயிண்ட், இந்த பிஸ்னஸ் ரீதியாக ஸ்டேட்டஸ் வைங்க. ஸ்டேட்டஸ், பணம் சம்பாரித்தவங்க, இன்கம் ப்ரூஃப், யார் யார் இருக்காங்கன்னு ஸ்டேட்டஸ் வைங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். சோஷியல் மீடியாவை நீங்கள் உங்களோட எமோஷன் அதில் கலக்காது. எமோஷன் மீன்ஸ் நீங்கள் சோகமாக இருக்கிற ஸ்டேட்டஸையும் இல்லை சந்தோஷமாக இருக்கிற ஸ்டேட்டஸையும் நீங்கள் சோகமாக இருக்கிற ஸ்டேட்டஸை போடுறதுனால உங்கள் வாழ்க்கை பெரிய அளவில் மாறாது. உங்கள் ஸ்டேட்டஸ் தான் 24 மணி கழித்து மாறிடும். புரியுதுங்களா? நீங்கள் அது வைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை பொருளாதாரம் எதுவுமே மாறப்படுது. அப்படி வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க தனியாக பார்க்குற மாதிரி வைங்க. சோஷியல் மீடியாவை இன்னிலேருந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. ஸ்டேட்டஸ் வச்சு நிறைய பேர் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இது என்ன ஒர்க்கு? நிச்சயமாக கேட்பாங்க. இப்போ இவங்கள்ட்டலாம் நான் என்ன சார் பண்ணணும், இவங்கள்ட்ட நான் எப்படி சார் பேசணும் அப்படின்னா, இவங்கள்ட்ட நீங்கள் பேசவே கூடாது. இதோட உங்களோட வேலை முடிஞ்சு. இந்த பிஸ்னஸில் இதோட உங்களோட வேலை முடிஞ்சு, ஃபினிஷ். அப்போ 7வது ஸ்டெப், சார் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் கேட்குறாங்களே என்ன பண்ணுறது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும் என்ன பண்ணுறது அப்படின்னா, அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணக்கூடாதது, எப்படி பிளான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் புரிஞ்சுது அப்படின்னா மொத்த விஷயம் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி என் நம்பருக்கு அமுச்சு விடுங்க. பெஸ்ட்டாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.